வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ். நான் என் பேக்கு சொன்னது ட்ராவல் vlog. ஒரு சூப்பரான பஸ் ஜர்னிக்கு தாங்க நாம் இப்போ வந்திருக்கோம். ஸோ நான் இப்போ பஸ் ஏற போகிறேன். உள்ள பஸ்ஸில் ஏறிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலி வண்டிக்குள்ளே ஏறியாச்சு. வண்டி கண்டிஷன் என்ன, உள்ள அம்யூனிட்டிஸ் எப்படி இருக்குது, டிரைவர்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன். வண்டியோட சீட் கெப்பாசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 சீட்டர்ஸ் இருக்குங்க. சீட்டர்ஸ் அதாவது கீழே உட்காந்துட்டு போகிற சீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 இருக்குது. ஸ்லீப்பர் பர்த்ஸ் எல்லாமே 24. இதுதான் வண்டியோட அரேஞ்ச்மெண்ட்ஸ். செம்ம பாலிஷ்டாக சூப்பராக இருக்குது வண்டி. புது வண்டின்றதுனால ஒன்று, பட் ஸ்டில் அவங்க புது வண்டினா இது நேற்று இன்றைக்கி வந்த வண்டி இல்லைங்க. வண்டி ஆப்ரேட் ஆகி க்ளோஸ் டு 1 to 1.5 months ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் கர்டன்ஸ், சீட்டுமே கூட பிங்க் கலரில், ஏன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இது பளிச்சுன்னு தெரியும். ப்ரௌன் கலரில் இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. டபுள் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது ஒரு மைனஸ். ஏன்னா இவ்வளோ குட்டியானதில் சின்ன பேகு, வாட்டர் பாட்டில், ஏதாவது குட்டியான விஷயம் தான் வைக்க முடியுமே தவிர பெரிய பேக் நிற்குமான்றது தெரியல. சீட்டு பொறுத்த வரைக்கும் சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சிங்கிள் சீட்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இன்னும் கவர் கூட பிரிக்கலைங்க. பேக் ரெஸ்ட்டு ஒரு உட்காந்துருந்திங்கன்னா உங்களுக்கு இதில் எப்படி இருக்கோ இதே மாதிரி இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பில்லோ, நேம்லாம் எதுவும் பிரிண்ட் பண்ணல, பட் ஓகே. ரொம்ப ஹார்டு கிடையாது, பட் நார்மலாக இருக்குது. பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் தூங்கி எந்திரிச்சு வேணால் அதை பற்றின ஒரு ரிவ்யூ எப்படின்றதுன்னு சொல்கிறேன். ஒரு சாண்டல் கலர் பெட்ஷீட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களோட நேம் பிரிண்ட் பண்ண ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு. எல்லோ கலர் ஸ்க்ரீன்ஸ், இங்கேயுமே உங்களுக்கு எல்லோ கலர் ஸ்க்ரீனா. இது என்ன ஃபுல் ஸ்க்ரீனா? ஆமாங்க, இது என்ன ஃபுல்லாக இருக்குது போல். இது நடுவில் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், அப்படின்னா இங்கே ஓப்பன் பண்ணலாம். பரவாயில்ல, பெட்டராக தான் இருக்குது. நடுவில் இது வந்து நம்ம மூஞ்சில் வந்து படாமல் இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு ரோப் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எலாஸ்டிக்காக தான் இருக்குது. யூஎஸ்பி டைப் இருக்குது, ப்ளக் டைப் இருக்குது. சார்ஜிங் மோட் ஆனில் தாங்க இருக்குது. ஸோ லைட் எரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக சார்ஜ் ஏறும். மொபைல் ஃபோன் ஹோல்டர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி அட்ஜஸ்டபிள் வெண்ட் இருக்குது. இங்கே லைட் இருக்குது, எரியுமான்னு தெரியல. எரியுதுங்க பாருங்கள். ப்ளூ லைட் எரியுது, ஒயிட் லைட்டும் எரியுது. ஸோ இது ஒயிட்டு, இது ப்ளூ. உங்களுக்கு நைட்டில் வந்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இதை போட்டு உங்களுக்கு சின்னதாக தான் வெளிச்சம் வேணால் இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ரீடிங் லைட் வேணால் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் ஆகும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர். ரொம்ப குட்டி லக்கேஜ் இருக்காங்க, ரொம்ப குட்டி பாருங்கள். கையளவு தாங்க இருக்குது, மொத்தமாகவே ஒரு கையளவு தான் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஹேமர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு காலுக்கு நேரம் ஒரு அட்ஜஸ்டபிள் வெண்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் மேட் போட்டிருக்காங்க. அதுவுமே இவ்வளோ தான் இருக்குது, மீதி அந்த இடத்துலலாம் இல்லை. ஸோ நடக்கிறவங்க இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இல்லைனா இவங்களே கூட இன்னொரு மேட்டு மீதி அதை ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல யாரும் விழுகாமல் இருப்பாங்க. அப்படி சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே உங்களுக்கு கவர்லாம் பிரிக்காமல் புது சீட்ஸை பிளாக் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜாம்னு இருக்குது. ஃபார் ஆன்லைன் புக்கிங் srikrishnaBus.com. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர். இங்கே உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிற மாதிரிலாம் இல்லை, சும்மா ஏதாவது ஒரு மொபைல் ஃபோன், உங்கள் பேப்பர் ஆர் ஏதாவது ஒரு குட்டி குட்டி திங்ஸ் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் அண்ட் யூஎஸ்பி டைப் ரெண்டுமே இருக்குது. சீட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக ப்ரெஸ் பண்ணால் தாங்க வருது. ஸோ 2 கிலோ புது வண்டியில் அதனால் அப்படி தான் இருக்கும். போக யூஸ் பண்ண சரியாயிடுங்க. ஸோ அது எதுவுமே பெரிய பிரச்சனையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ஸ் 2 சீட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. அண்ட் நம்மளோட இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது பாரத்வாஜ். ஸோ பேரி வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்மளோட போன வருஷம் மே திருச்செந்தூர் கேரளா ட்ரிப்பில் பேரி, முத்து, நான் 3 பேர் தான் போயிருந்தோம். உள்ளே வெளிச்சிட்டு போ.
ஸோ இன்றைக்கி நம்மளோட இந்த சென்னை டு போடி நாயக்கனூர் வரைக்கும் ட்ரிப்பில் வேரியும் கூட வந்திருக்கா. நம்ம வெறும் போடி நாயக்கனூருக்கு பஸ் vlog மட்டும் போகலங்க, ஒரு செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இதோட அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டேங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்டில் போய் கேபினை கவர் பண்ணலாம். ஒரு ஹாய் சொல்கிறேன். ஹாய். அவ்வளோதான். இப்போ நம்ம கேபினில் இருக்கோங்க. ஒரு பெரிய கேபின் தான், சூப்பர் ஃபெசிலிட்டியோட எல்லாமே வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குன்றதை காமிக்கிறேன். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, இங்கே மிரர் வச்சுருக்காங்க, சாமி ஃபோட்டோ, மல்லிகைப்பூ, டிரைவர் தலைக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்குங்க. இங்கே ஒரு பெர்த் இருக்குது, அட்டெண்டர் இருக்குது, இன்னொரு டிரைவர் இருக்குது. சின்னதாக ஒரு டெக் வச்சுருக்காங்க. பாட்டு போகிறாங்களா இல்லைன்னு தெரியல, பார்ப்போம். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு பெர்த்து தான். ஒரு பேக் ரெஸ்ட் இருக்குது, தலைகாணி இருக்குது, ஜம்முனி அந்த பக்கம் தூக்கி போட்டு ஒரு ஆளே படுத்துவங்களா அந்தளவுக்கு இருக்குது. பிகாஸ் டிரைவர் கூட அப்பப்போ பேச்சு கொடுத்துட்டு அட்டெண்டர் இங்கே தான் இருப்பார். அதனால் இது வந்து ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டி இவங்களுக்கு. வண்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிங்க. டிரைவருக்கு பின்னாடி சைடில் வண்டி வந்து எந்த அளவுக்கு க்ளோஸராக இருக்குது, பின்னாடி வேறு எதுவும் வண்டி வருதா, இல்லை பேக்கில் ரிவர்ஸில் போகிறப்ப இந்த மாதிரி டைம்லலாம் இது வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வண்டியை சுற்றி எல்இடி கேமராஸும் வச்சுருக்காங்க, அதுக்கான டிஸ்பிளே தாங்க இது. ஸோ ஹாய்ண்ணா, உங்கள் பேர்? விஜய். விஜய், சூப்பர், கையை கொடுங்க. என் பேர் விஜய் தான். எத்தனை வருஷமாக நீங்கள் டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 13 வருஷமா. 13 வருஷமாக இருக்கீங்க. சூப்பர். நீங்கள் பேசிட்டு நேராக பார்த்து பேசுங்க, இங்கே பார்க்க வேண்டாம். 13 வருஷமாக நீங்கள் இந்த வண்டியில் ஓட்டுறீங்களா? வந்து நம்ம லாரி ஓட்டிருந்தோம். லாரி ஓட்டினீங்களா? ஓகே, லாரி ஓட்டிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூர் வண்டி ஓட்டிருந்தேன் ஒரு 6 வருஷம். ஓகே, ஜன்னல் மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்களா பேசுகிற வரைக்கும். சூப்பர். ஒரு 6 வருஷம் டூர் வண்டி ஓட்டியிருந்தேன். டூர் வண்டி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, அதில் நம்ம கண் முடிச்சு ஓட்ட முடியல. சரி, அதிகமாக சிங்கிள் டிரைவராக போவோம் நம்ம. ஒரு மாதம் 10 நாள் 20 நாள் அது மாதிரிலாம் போட்டு விட்ருவாங்க. சரி சரி சார், நம்ம பாடியும் தாங்கலை. சரி சார், அதனால் அங்கேருந்து கிளம்பி வந்து நம்ம ஆம்னி பஸ்ஸில் இருக்கோம். ஆம்னி பஸ்ஸில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? ஆம்னி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக இருக்கோம். 3 வருஷமாக இருக்கீங்க. ரொம்ப எங்கே தெரியுறீங்களே? எத்தனை வயசுலேருந்து வேலைக்கு வந்தீங்க? புரியல. ரொம்ப எங்கே இருக்கீங்களே? எத்தனை வயசுலேருந்து வேலைக்கு வரீங்க? 2011லேருந்து இருக்கு. இல்லை எத்தனை வயசுல இருந்து? நான் எனக்கு 17 வயசுலேருந்து டிரைவர் வேலைக்கு வந்துட்டீங்க. சூப்பர் சூப்பர். போடி நாயக்கனூர் லைன் மட்டும்தான் ஓட்டுறீங்களா, இல்லை வேறு ரூட்டும் போகிறீங்களா? நம்மளுக்கு எங்கே வேணாலும் போகிறாங்க ப்ரோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எல்லா ரூட்டும் தெரியும் நம்மளுக்கு. ஓகே ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து ஏசி வண்டி மட்டும்தான் எடுக்கிறீங்களா, இல்லை நான் ஏசி ஓட்டுவீங்களா? எல்லா வண்டியும் ஓட்டுவோம். எல்லாரும் எந்த ரூட்டு போவீங்க? நம்ம அதிகமாக நாகர்கோயில், சரி, ராமேஸ்வரம், ஓகே, அது தென்காசி, ஓகே, அப்புறம் வந்து கம்பம், போடி நாயக்கனூர், சரி, வேம்பாறை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேம்பாறை தாண்டி ஒரு பாயிண்ட் இருக்குது. சரி, அது நம்ம ரெகுலர் போகிறதில்ல, இருக்கிற இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நான் ஓட்டுறேன். இதிலே ஓட்டுறீங்க. உங்கள் லீவெலாம் எப்படி எடுப்பீங்க? லீவுனா மாதத்துக்கு 2 வாட்டி எடுப்பீங்க. ஓகே, ஃபுல்லாக ஒரு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு மாதத்தில் 2 வாட்டி மட்டும் எடுப்பீங்க. ஆமாம். சரி சரி, ஓகே ஓகே. டிரைவர் இருந்தால் நம்மளை மாத்திராமல் இருந்தால் எடுப்பேன். சரி, அதெல்லாம் நம்ம கண்டினியூ கூட ஓட்டுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த வண்டிக்கு நீங்கள் மட்டும் தான் ஓட்டுறீங்களா? இன்னொரு டிரைவர் இல்லையா? இன்னொரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டாப்புல. சரி சரி சார், அதனால் நம்ம மட்டும் சிங்கிளாக தான். சரி சரி, ஓகே. இது நைட் சர்வீஸ் மட்டும்ன்றப்ப நீங்கள் டே டைமில் தூங்கிருப்பீங்களா? நல்லா பிரச்சனை இருக்காது. சரி சரி, ஓகே ஓகே. வண்டி நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருந்தால் வண்டி எடுத்துக்கிறீங்க? ரெட் ஹில்ஸ்லேருந்து வருது. ரெட் ஹில்ஸ் டு போடி நாயக்கனூரா? அப்பா, போடிங்கே வந்து ரெட் ஹில்ஸ், ஓகே. ட்ராப் வந்து இப்போ ரிட்டன் நீங்கள் போடி நாயக்கனூர் வந்து வரப்போ ரெட் ஹில்ஸ் வரைக்கும் இருக்கா? ஆமாம், அது இருக்குது. வரும்போது நம்ம சிட்டிக்குள்ளே வர மாதிரி போட்டிருக்கோம். சிட்டிக்குள்ளே வர மாதிரியா? ஆமாம், தாம்பரம், குரம்பேட்டை, பல்லாவரம், ஐயோ, அப்புறம் வடபழனி, கோயம்பேடு, ஃபுல் ஸ்ட்ரெச்சு சிட்டியை கவர் பண்ணி ரெட் ஹில்ஸ் வரைக்கும் போகிற மாதிரி அது இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வரலாம். அட்டெண்டர் பிரதர், உங்கள் பேர்? அருண். அருண், நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த லைனில் இருக்கீங்க, அட்டெண்டர் லைனில்? எம்காம் படிச்சுட்டு இருக்கேன். எம்காம் படிச்சுட்டு இருக்கீங்க? எம்காம் படிச்சுட்டு இருக்கேன். லீவில் அப்பப்போ வந்துட்டு போவோம். ஓ, பார்ட் டைம் ஜாப். பார்ட் டைம் ஜாப். சூப்பர் சூப்பர். உங்கள் எது சொந்த ஊர்? சொந்த ஊர் வந்து ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டத்துக்கு உள்ள ஆண்டிமடம். சரி பிரதர், ஓகே. இப்போ நமக்கு வண்டி ஆன் டைமில் தான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். ரைட், ஓகே. இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவோமோ? ரைட், ஓகே. வெள்ளத்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாம்பாக்கம் போவோம். சரி, சூப்பர். நம்ம கிளாம்பாக்கம் இறங்கிட்டு அங்கேருந்து நான் கவர் பண்ணுறேன். இந்த ஜேர்னி ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ.
கேபின் வியூவும் பார்த்துருப்பீங்க. டிரைவர் அண்ட் அட்டெண்டர் கொஞ்சம் புதுசு தான். அட்டெண்டர்லாம் ரொம்ப புதுசு, 4 நாள் தான் ஆச்சான். ஸோ அதனால் அவர் கூடயும் பேசியாச்சு. வண்டி டுவர்ட்ஸ் கிளாம்பாக்கம் போகுது. ஸோ எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாமே நான் கிளாம்பாக்கத்தில் இறங்கி உங்களுக்கு டீட்டெயிலாக எடுத்து காட்டுறேன். இப்போ நம்மளோட சீட்டுக்கு வந்துட்டேங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த குட்டி பேக் வைக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து கிருஷ்ணா ட்ராவல்ஸில் ஏதாவது புது பஸ் எடுக்கிறாங்கன்னா இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பெருசாக வச்சாங்கன்னா இந்த பேக் வைக்கிறது கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். பிகாஸ் இதில் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் வைக்க முடியும், இந்த பேக் வைக்க முடியும், வேறு எதுவும் வைக்க முடியாதுங்க. ஒரு கையளவு தான் இருக்குது மொத்தமே. அண்ட் வாட்டர் பாட்டில் எதுவும் கொடுக்கல. எல்லா வண்டியிலையும் இப்போ புது வண்டியிலலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வாட்டர் பாட்டில் கொடுக்கல. மேபி இது ஒரு மைனஸாக கூட இருக்கலாம். ஸோ ஓனர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் செகண்ட் டைம் வரைக்கும் சூஸ் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் நிறைய பேசஞ்சர்ஸ் நிறைய இன்டர்வியூஸாக சொல்லியிருக்காங்க வாட்டர் பாட்டில் கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் அப்படின்னு. ஸோ கொடுக்குற வண்டியில் எல்லாமே சூப்பர்னு சொல்லுவாங்க, கொடுக்காத வண்டியில் அதை மென்ஷன் பண்ணுவாங்க நிறைய. ஸோ ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஒரு ஒப்பீனியன் தான், ஒரு ரெக்வஸ்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம்ன்றது நீங்கள் எப்போ இதை பார்க்குறீங்களோ அப்போ முடிஞ்சால் ஒரு பேசஞ்சர் ஒரு 10 ரூபாய்க்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிக்கெட் ப்ரைஸ் வர்த்து தாங்க, சூப்பர். 750 ருபீஸ்க்கு வீக்கெண்ட் ஒரு புது வண்டி. இங்கே சென்னையிலேருந்து போடி நாயக்கர் வரைக்கும் கிட்டத்தட்ட 12.5 hours ட்ராவல். ஸோ 750ன்றது ஓகே, சூப்பர். பட் தண்ணி கொடுக்கறது ரொம்பவே எசென்ஷியலாக இருக்கும். டபுள் சீட்டர், பில்லோஸ், பெட்ஷீட்ஸ் எல்லாமே இருக்குங்க. சார்ஜிங் பாயிண்டில் வேலை செய்யுது. ஃபோன் ஹோல்டர்லாம் ஒரு டேரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவனை எப்படா ஏறுவன்ட்டு அவன் நின்றுட்டுருக்கான் பாருங்க. கேமரா காமிச்சாலே கை நீட்டிடுவான். இப்படி மேலே ஏற்ற விடாம கொஞ்சம் நிற்க வச்சிடலாம். இல்லை, விளாக் எடுக்கிறோன்னு கூப்பிட்டு வந்தாச்சு. விளாக் எடுக்க தானே செய்யணும் வந்துட்டு. சரிவா மேலே வா. ஃபைனலி இப்போ ஏறி உட்காந்தானா ஹெட்செட்டை போட்டு படுத்தவன். முத்து என்ன பண்ணானோ அதே தான் இவனும் பண்ணுவான். முத்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பான், இவன் பாட்டு கேட்டுட்டு இருப்பான். ஹெட்செட் கொண்டு வரலையா? ஜேர்னி எப்போ ஹெட்செட் கொண்டு வரல, செம்ம பண்ணு. போன டைம் ஜேர்னி எப்போ கொண்டு வந்தான், பாட்டு கேட்டே வந்துருந்தான். இப்போ கொண்டே வரலையா? நான் ஹெட்செட் போட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இவன் நிலைமை நினச்சதா என்ன, தூங்குற படுத்து அப்படியே பார்க்க வரதான், ஹெட்செட்லாம் பார்க்க வரதான். ஹெட்செட் இல்லாமல் பார்க்க விட மாட்டேன், டோன் வரி. ஏன்னா மற்ற பேசஞ்சர் டிஸ்டர்ப் ஆகும். ஃபோனை ஏதாவது சத்தம் வச்சுன்னா பிடிங்கி போட்டுருவேன் ஃபோனை. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு. ஸோ கிளாம்பாக்கத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். சல்லுன்னு வந்துருச்சுங்க வண்டி. ரொம்ப எம்டியாக இருந்துச்சு போல் பைபாஸு. எனக்கு தெரிஞ்சு 30 minutes கூட ஆகலைங்க. சல்லுன்னு அப்படியே வந்துட்டாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே எம்டியாக தான் இருக்குது. சண்டே சாயந்தரம் பெருசாக இருக்காது. நேற்று சாயந்தரம் நல்லா ஜகஜோதியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்லேயுமே உங்களுக்கு 2-3 வண்டி தான் நிற்கிது. ஸோ அப்படியே நம்ம மெதுவாக கீழே போக வேண்டியதான். கிளாம்பாக்கத்தில் வண்டி நின்றுருக்குங்க. ஒரு 5 minutes மட்டும்தான். இங்கே போட் பண்ண உடனே நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரவங்க போயிட்டு வர சொல்லிட்டாங்க. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டவங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போர்டிங் ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய்ண்ணா. ஹாய் சார். உங்கள் பேர்? ராஜதுரை. சார், சூப்பர். நீங்கள் கிருஷ்ணா ட்ராவல்ஸில் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? ஒரு 8 வருஷம் வேலை. 8 வருஷமா? சூப்பர். கிளாம்பாக்கத்தில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் கோயம்பேட்டில் இருந்தீங்களா? சார், கோயம்பேட்டில். ஓகே. எல்லா வண்டிக்குமே நீங்கள் தான் பார்ப்பீங்களா இங்கே? ஸ்ரீகிருஷ்ணா மட்டும் தான் சார். அதான் ஸ்ரீகிருஷ்ணா எல்லா வண்டிக்கும்? ஸ்ரீகிருஷ்ணா எல்லா வண்டிக்கும். சூப்பர். இன்னைக்கு எத்தனை வண்டி ஓடி இருக்குது வரைக்கும்? இன்னைக்கு 9 வண்டி சார் மொத்தம். இது 2வது வண்டி வந்துருக்கு சார். மீதி எல்லா வண்டியும் வரும் சார். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஷிஃப்ட் டைமிங் சார்? எப்படி எவ்வளோ நேரம் இருப்பீங்க? இங்கே 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் சார். 12 மணி வரைக்கும் இருப்பீங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ கைஸ், கிளாம்பாக்கத்தில் இருக்கோம். அட் அ டைமில் 2 கிருஷ்ணா பஸ் வந்துருச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மரூன் கலர் ஸ்ரீ கிருஷ்ணா பஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரகாஷ் கெப்பலாங்க, பாரத் பென்ஸு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா பென்ஸுங்க. செங்கல்பேட் பரனூர் டோல் தாண்டி பைபாஸ்லேயே இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ரெகுலராக இந்த லைனில் போகிறவங்களுக்கு தெரியும், ரெகுலராக இங்கே நிறைய ட்ராவல்ஸ் நிப்பாட்டு தான் செய்வாங்க. சூப்பரான ஹோட்டல்.
பேரி சாப்பிட்டுட்ருக்கான். நல்லா தோசை இட்லின்னு ஜம்முன்னு ஊற்றி அடிச்சிட்ருக்கான். நான் வீட்டிலே வந்து பூஸ்ட்டும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு வந்தேன். ஸோ அதனால் எனக்கு பசிக்கலை. அதனால் பேரி மட்டும் சாப்பிட்டுட்ருக்கேன். நம்ம வண்டி அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஹோட்டல் ஆல்ரெடி நான் என்னோடய பழைய விளாக்ஸ்லாம் போட்டிருக்கேன். செம்ம ஹோட்டல், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் இந்த லைனில் வரீங்கன்னா இங்கே மறக்காமல் உங்கள் டின்னர் சூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ டின்னர் முடிச்சாச்சுங்க. கரெக்டாக 10:40க்கு டின்னர் முடிச்சு வந்துட்டோம். நம்ம வண்டியுமே எடுக்க போகிறாங்க. சூப்பராக ஜொலிக்குது பாருங்கள், புது வண்டி. நான் வண்டி ஏறினப்போ ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் 3 months ஆச்சாங்க. சத்தியமாக நம்ப முடியல. 3 மாதமாக டெய்லி ஷிஃப்ட்ஸ் ஓடி இருக்குது. பட் அவ்வளோ புதுசாக வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் டு த கஸ்டமர்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்குமே அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். ஸோ நம்மளோட போடிநாயக்கனூர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போதுங்க. நம்மளோட டின்னர் பிரேக் முடிஞ்சிருச்சு. நம்மளோட வண்டியுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே போட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்பாட் ஆல்ரெடி என்னோடய வ்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த லைனில் போகிற எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல தான் பிரேக், ரெஸ்ட் ரூம் பிரேக் எல்லாமே இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா நமக்கு இதுக்கடுத்து பிரேக் எது இருக்கானே மணப்பாறை தாண்டி. ஸோ திருச்சி மணப்பாறை தாண்டி நமக்கு அடுத்த பிரேக் இருக்குங்க. பைபாஸில் வண்டி செம்மையாக க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்படி நாங்கள் மிஸ் பண்ண முடியும்? ஜம்முன்னு கேபினில் சாங்ஸ் போட்டுட்டு அதுவும் ரெட்ரோ சாங்ஸ் போடலான்னு டிரைவர் ஃபோனே கொடுத்துட்டாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ டிரைவர் அண்ணனுக்கும் அட்டெண்டருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சூப்பராக சாங்ஸ் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிகிட்டே போகலான்னு கேபின் ரைட் பண்ண போகிறாங்க. ஆனால் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஏசுதா சாங்ஸ் தான் போடலான் இருக்கேன். Later. குட் மார்னிங் கைஸ். டைம் கரெக்டாக 3:30 ஆகுது. மணப்பாறை கிட்ட ஒரு ரெஸ்ட் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. கடையில் யாரும் இல்லை, நம்ம வண்டி மட்டும்தான் நிற்கிது. ஸோ அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, இங்கே வந்து டீ கடை இருக்குது, பேக்கரி இருக்குது. ஸோ இந்த லைனுக்கு அப்புறமா நமக்கு ஃபுல்லாக திண்டுக்கல், வத்தலகுண்டு, பெரியகுளம், தேனி, போடிநாயக்கனூர். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சு சூப்பராக இருக்கும். இந்த லைனில் பைக்கிங் வந்து நிறையா பண்ணுவாங்க. பைக்கர்ஸோட பேரடைஸ்னே சொல்லலாம். இந்த லைன்லேருந்து டுவர்ட்ஸ் மூணார் வரைக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பைக்குக்கு மட்டும் இல்லைங்க, எந்த வண்டி போனாலுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரோடு தான் இது. ஸோ சுற்றி எல்லா பக்கமும் பச்சை பசேன்னு இருக்கும், நிறையா தென்னந்தோப்பு இருக்கும். சூப்பரான ஒரு லொக்கேஷன் இது. ஸோ டைம் ஆக ஆக விடிய விடிய சூப்பராக இருக்க போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே இருந்துட்டு மறுபடியும் காலையில் வந்து கேபின் ரைட் பண்ணலான்னு தான் இருக்கேன். நேற்று நைட்டு வேறு மாதிரி வைபுங்க. ரொம்ப நேரம் கேபின் ரைட் பண்ணேன், நிறைய சாங்ஸ் கேட்டுட்டு ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு ரெட்ரோ சாங்ஸ் தாங்க ஃபுல்லாக. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம ஜேர்னி திருச்சியில் இப்போ வந்து ஒரு ட்ராப் இருந்துச்சுங்க. திருச்சியில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ மணப்பாறையில் இந்த பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து நமக்கு டேரெக்டாக போடிநாயக்கனூர் தான். ஸோ ஜேர்னி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு 10 minutes பிரேக்குக்கு அப்புறமா இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. டுவர்ட்ஸ் போடி இந்த ரோட்டில் ஒரு சூப்பரான விஷுவல்ஸ் இருக்கும். ஸோ போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
வத்தலகுண்டு அவுட்டரில் இருக்கோங்க. வத்தலகுண்டு ஊருக்கு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஈடன் கார்டன் இருக்கும். ஆல்ரெடி அந்த ரெஸ்பேக்கு வந்து நம்ம 2 times ட்ராவல் பண்ணப்போ நம்ம vlogல பார்த்துருப்பீங்க. மூணார் போனப்போ, மூணார்ன்றப்ப குமிளி போவப்போ. ஸோ அந்த ஸ்டாப் தான் அங்கே ஒரு பேசஞ்சர் ட்ராப் இருந்துச்சு. ஸோ அங்கே அவர் இறங்கிட்டார். நம்மளோட ஜேர்னி டுவர்ட்ஸ் போடி அப்படியே போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பைபாஸில் போகலங்க. நம்ம இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் தேவதானப்பட்டியிலேருந்து லெஃப்ட் திரும்பிடுவோம். அது வந்து டுவர்ட்ஸ் ஆண்டிப்பட்டி போகிற ரூட்டு. நீங்கள் ஆல்ரெடி என்னோட பிளாக்ஸ் வருஷநாடு போகிற எஸ்சிடிசி பஸ் ஒன்று கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக விடிகிற டைமுக்கு, இதே டைம் தான், விடிகிற டைமுக்கு அந்த ரூட்டு ஃபுல்லாக அவ்வளோ பசுமையாக சூப்பராக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, வெளிச்சம் வருதா இல்லையா அப்படின்றத சேர்த்து நான் கவர் பண்ணுறேன், பாருங்கள். கரெக்டாக 5:34 ஆகுது. ஆண்டிப்பட்டி ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஜங்ஷன் ஆண்டிப்பட்டி மெயின் ஜங்ஷனுங்க. நேராக போய் லெஃப்ட் எடுத்தோன்னா ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வரும். நம்ம ரைட்டில் டுவர்ட்ஸ் தேனி போடி போக போகிறாங்க. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 10லேருந்து 15 டிக்கெட் இறங்கிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக ஆண்டிப்பட்டிக்காகவே தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா இப்போ தான் டிரைவர் என்னவும் சொன்னாங்க, தினம் குறைஞ்சது 10லேருந்து 15 டிக்கெட் ஏறிடுமா. ஸ்லீப்பராக இருக்கட்டும் இல்லை சிட்டிங்காக இருக்கட்டும், ஆண்டிப்பட்டிக்காகவே ஸ்பெஷலாக கிருஷ்ணா ட்ராவல்ஸ்லேருந்து விட்டுருக்காங்கன்னா அது இந்த புது வண்டி தான். ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுக்கு ரெவன்யூ இதில் ஜென்ரேட் ஆகுது. தேனிக்கு 1000 வண்டி ஓடுது. பட் இந்த ரூட்டில், இந்த லைனில் மார்னிங்கில் இந்த டைமுக்கு வந்து ஏர்லியாக இறங்கணுன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ ஆண்டிப்பட்டி இறங்குறவங்க இதை டெஃபினட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கரெக்டாக 5:34 ஆண்டிப்பட்டியில் வந்து ½ அன் ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இதுக்கப்புறம் போகிற ரூட்டு, இதுக்கப்புறம் சன்ரைஸ் ஆக போகுது, சூப்பர் விஷுவலாக இருக்க போகுது. இந்த விஷுவல் ட்ரீட்டு தாங்க நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து விண்மில் செட்டப் தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இன்னும் நல்லா விடிய விடிய இந்த இடமே வந்து சூப்பராக இருக்கும். விஷுவல்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ஆண்டிப்பட்டியிலேருந்து நமக்கு டுவர்ட்ஸ் சரி ஒரே சிங்கிள் ரோடுங்க. அப்படியே வேறு எங்கேயும் நீங்கள் லெஃப்ட் ரைட் திரும்ப வேணால் நேராக போயிட்டே இருக்கும் கானாவில் வரைக்கும். அந்த க்ளவுட்ஸாக இருக்கட்டும், இப்போ லைட்டாக ட்ரிசல் ஆகிட்டே இருக்குங்க. லைட்டாக சாரல் பெய்ஞ்சிட்டு இருக்குது மழை. பாருங்க பைக்கர்ஸ், நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, இந்த ரோடு வந்து பைக்கர்ஸோட பேரடைஸ். அவ்வளோ அழகாக இருக்கும் பைக் ஓட்டுறதுக்கு இந்த இடம். பஸ்ஸுமே கூட உங்களுக்கு பெருசாக ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்காது. பட் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் சூப்பரான ஒரு கனெக்ட் இந்த ரோடு. நல்லா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரிசிலோட டார்க்கான க்ளவுட் இருக்குது. இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் தெரியும். நம்ம மதுரை உசிலம்பட்டி வழியாக தேனி போடி நாயக்கனூர் போகிற ரயில்வே லைனு. ரைட் சைடில் உங்களுக்கு தேனி புது பஸ் ஸ்டாண்டு. தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட் வெல்கம்ஸ் யூ வித் ரெயின். மழை கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக நல்லா பெஞ்சிருக்கும் போல். இப்போ கொஞ்சம் ஹெவி ஆகிட்டே இருக்குங்க ட்ரிசில். போக போக மூணாறு மலையில் எவ்வளோ ஹெவியாக மழை இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஜேர்னி இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுதுங்க. கம்பம் போகிற ரோடு இது. நம்ம போடி நாயக்கனூர், போடிமேட்டு, மூணார் போகிறது இந்த ஒரே ஸ்ட்ரெச் தாங்க. க்ளோஸ் டு வெஸ்டர்ன் காட்ஸ் மலையடிவாரம் கிட்ட வந்துட்டோம். போடி நாயக்கனூர் ரீச் ஆனதுக்கப்புறமா மலை மேலே தாங்க நம்ம ஏறி ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ
தேனி நம்மளை மலையில் நல்லா வரவேற்றுச்சு. போடி நாயக்கனூர் ஆல்ரெடி ரொம்ப சில்லுன்னு ப்ரீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா சைடுமே ஜன்னல் மூடிட்டோம். ஜன்னல் மூடியுமே உள்ளே அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஸோ மழை ஹெவியாக வருதா இல்லை இதே கிளைமேட் ஃபுல் டே மெயின்டைன் ஆகுதான்றதை பார்ப்போம். கைஸ், மார்னிங் சீன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பேர்ட்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ரோடெல்லாம் அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, நல்ல வலுவலுன்னு இருக்குது. இன்னும் மழை ட்ரிசில் போயிட்டே தாங்க இருக்குது. மரம் அங்கே பாருங்கள், தென்னை மரம்லாம் எவ்வளோ அழகாக எப்படி ஆடுது பாருங்கள் அடிக்கிற காற்றுக்கு. நம்ம சென்டர் ரோட்டில் எம்டி ரோட்டில் நம்ம பாட்டுக்கு சூப்பராக க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். 85 ஸ்பீடில் போயிட்டுருக்கோங்க. சைடில் பாருங்கள், மழை பூரா உங்களுக்கு பனி மூட்டத்தில் மூடி இருக்கு. அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மழை பூராமே மூடி இருக்குங்க. ஸ்டில் நமக்கு இங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே மழை தெரியல பாருங்கள். ஒரு ஒயிட் கலர் லேயர் மட்டும்தான் தெரியும். நம்ம மூணார் மலை அதுதான். போடி மெட்டு அங்கே தான் இருக்குது. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கேருந்து விஷுவலாகவே நல்லா தெரியுதுங்க. மழை பெய்யுறது வியூ அவ்வளோ நல்லா தெரியுது இங்கேருந்து. ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி மலையில் நினைய போகிறதுன்றது 200% உறுதியாகிடுச்சு. அது ரொம்ப காட்டாற்று மலையாக இருக்கா இல்லை எல்லாருமே என்ஜாய் பண்ண அளவுக்கு கூட இருக்கான்றது போய் தாங்க பார்க்கணும். ஸோ கைஸ், ஃபைனலி போடி நாயக்கனூர் ரீச் ஆகிட்டோம். 6:15 தாங்க ஆகுது. அரௌண்ட் 6:30 to 6:45 சொன்னாங்க. பட் ஒரு 20 to 25 minutes ஏர்லியாகவே நம்ம வந்துட்டோம். அண்ட் வெளியே நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க. நான் ஆல்ரெடி நீங்கள் இந்த பழைய ஷாட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சூப்பர் கிளைமேட்டுங்க. நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் 2-3 நாள் முன்னாடி ஊரில் ஃபோன் பண்ணி கேட்டேன், நார்மலாக இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இன்றைக்கி செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. அதாவது ஹெவி ரெயின்னு சொல்ல முடியாது. இது வந்து நல்லா கோல்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த மழையோடு சேர்ந்து மேகம்லாம் கீழே அவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கு. ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. ரோடே தெரியாத அளவுக்கு இருக்குங்க. நம்ம இங்கேருந்து மூணார் ஏற போகிறோம். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அதை ஃபுல் vlog எடுக்கிறேன்னா இல்லையான்னு தெரில. பிகாஸ் நான் ஆல்ரெடி மூணார் vlog போட்டிருக்கேன். பட் வீடியோ ஷாட்ஸ் கண்டிப்பாக எடுக்க போகிறேங்க. அண்ட் இந்த ஜேர்னி பொறுத்த வரைக்கும் ஏசி பக்காங்க. ஒரு இன்ச் கூட கம்மின்னு சொல்ல முடியாது, அதிகம்னு சொல்ல முடியாது. ஷார்ப்பாக 24 வச்சுருக்காங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு. அண்ட் சீட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுள். ப்ளஸ் ஒரு மைனஸ் என்னென்னா பில்லோ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுங்க. அது கஸ்டமர்ஸுமே ஒரு சிலர் ஃபீல் பண்ணாங்க. பில்லோ வந்து ஹார்டாக தான் இருந்துச்சு. மேபி அதை கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு தோணுது. டைமிங் நோ ப்ராப்ளம். ரெஸ்ட் பிரேக் 2 இடத்துல 3 இடத்துல நிப்பாட்டினாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே க்ளீனாக தான் இருந்துச்சு. நோ வரிஸ். டின்னருக்குமே கரெக்டாக பார்த்து நிப்பாட்டினாங்க. ஸோ ஆண்டிப்பட்டிக்குனே மெயினாக விட்ட வண்டின்றது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அத்தனை கஸ்டமர்ஸ் ஆண்டிப்பட்டி தான் இறங்கினாங்க. ப்ளஸ் போடி நாயக்கனூருக்கு இப்போ எங்கள் 2 பேரும் சேர்த்து ஒரு 5 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அங்கேருந்து ஒரு 1/2 hour தாங்க. ஹார்ட்லி ஒரு 1/2 hour 45 minutes தான் சல்லுன்னு வந்துடும். ஸோ போடி நாயக்கனூர் வரைக்கும் வச்சதே பெட்டர் தான். அவங்க ஸ்டில் மூணார் வரைக்கும்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக பேட்டர்னேஜ் நல்லாவே கிடைக்குங்க. அவ்வளோ ரெவென்யூ இருக்குது. ஏன்னா மூணார் போகிறவங்க நிறைய பேர் வந்து இதை ஒரே ஸ்ட்ரெச்சாக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாறி போகணுன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. இந்த ரூட் சூப்பரான ரூட்டு. ஸோ இந்த லைனில் நீங்கள் வரீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ட்ராவல்ஸ் ஏசி புது வண்டி நியூ பஸ்னே போட்டிருக்கோங்க ரெட் பஸ்ஸில் புக் பண்ணும்போது. ஸோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது 200% வந்து நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பேன். ஸோ போடி நாயக்கனூர் வந்துருச்சு, எல்லாம் இறங்க சொல்லிட்டாங்க. அப்படியே நம்மளும் மெதுவாக இறங்கலாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் தான் லாஸ்ட்டாக இறங்கணும். ஆனால் தேங்க்யூ ஸோ மச். சரியான ரைடு, கேபின் ரைடுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ப்ளஸ் சாங்ஸு இஷ்டத்துக்கு போட விட்டு வைப் பண்ணீங்க நைட் என் கூட சேர்ந்து. தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஆள் வர கஸ்டமர் என்ஜாய் பண்ண நம்ம கூட. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா தனியால் வேறு ஓட்டினீங்க, உங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்க பார்த்தேன். நடுவில் நல்லா தூக்கம் வந்துருச்சு, அதனால் இப்போ ஓடிட்டேன். அண்ட் பிரதர் தேங்க்யூ. 2 பேருமே செம காம்போவாக இருக்கீங்க. 2 பேருமே ட்ரிப்பை மாற்றாமல் ஒன்றாவே போங்க எங்கே போகிறதா இருந்தாலும். ஆமாம், வேறு லெவலில் இருக்கீங்க 2 பேரும். செம்ம ஃபன் லவிங்காக இருக்குது. நல்ல ரைடு, சூப்பராக இருக்குது. சொன்ன டைமோட 15 minutes ஜாலியாகவே கூப்பிட்டு வந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் பிரதர். ஸோ போடி நாயக்கனூர் வந்து இறங்கியாச்சுங்க. சரியான ஜேர்னி, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் பரத்தும் வந்து இறங்கிட்டோம். தூக்க கழகத்தில் இருக்கான். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் வந்துருச்சுங்க. சொல்லி வாய முடியல, வந்து இங்கே இறங்கணும். அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு மூணார் வண்டி வந்துருச்சு. இடம் இருக்குமான்னு தெரிலங்க, ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறையா பேர் ஏறி உட்காந்துட்டாங்க. ஸோ எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்டுட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்அப் பண்ணிட்டுலாம் போகலான்னு நினச்சோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. சப்போஸ் இதுக்கு அடுத்து வண்டி பக்கத்துலேயே அடுத்த டைமில் இருந்துச்சுன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10-15 minutes இல்லை 1/2 hour இருந்துச்சுன்னா இருந்து வெயிட் பண்ணி போவோம். அப்படி இல்லைனா இதிலே கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த ஜேர்னி போடி நாயக்கனூர் பஸ் ஸ்டாண்டில் முடியுதுங்க. நம்மளோட ட்ராவலே இன்றைக்கி சென்னையிலேருந்து போடி வரைக்கும் நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜேர்னியை நான் 4 out of 5 நான் கொடுப்பேங்க.
பில்லோ ஒரு ரீசன் ப்ளஸ் ஒரு சில மைனஸஸ் இருந்துச்சுங்க, அந்த லக்கேஜ் ரேக்கு, பில்லோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ரூட்டு, சூப்பரான ஒரு ஜேர்னி. ஸோ இந்த கிளைமேட்டை மட்டும் பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு vlog எடுக்கவே மனசு வர மாட்டேதுங்க. டக்குன்னு என்ஜாய் பண்ணிவிட்டு மழை எல்லாத்தையும் சேர்த்து ரசிச்சுட்டு மூணார் கிளம்பணுன்ற ஐடியாவில் தான் இருக்கேன். வெரி பாய் பாய், அவ்வளோதான். ஹாய் பாய், இவ்வளோ தான் இவரோட பேச்சு இன்றைக்கி வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அன்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை, see you guys.